இமெயிலுக்கு அப்புறம் வர்றது ரொம்ப ஆக்சுவலா ஒரு முக்கியமான செஷனா நானும் கன்சிடர் பண்றேன். ஏன்னா வந்து, இதுக்கு முன்னாடி நம்ம நெறைய டாபிக்ஸ் பேசியிருக்கோம். இமெயிலுக்கு முன்னாடி நம்ம நெறைய பார்த்துருக்கோம். லாஸ்ட் 1 1/2 மந்த்ஸா பார்த்துருக்கோம். பட் இமெயில் ஏன் இம்பார்ட்டன்ட்டா நான் ஃபீல் பண்ணேன் அப்டின்னா, என்னால நெறைய கம்பேர் பண்ண முடிஞ்சது. ரிலேட் பண்ண முடிஞ்சது. ஏன்னா இமெயில் நான் வேற வொர்க் பண்ணிட்டு இருந்த இடத்துலயும், வொர்க் பண்ணிட்டு இருக்கிற இடத்துலயும் நம்ம நெறைய பண்றோம். இமெயிலிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அதுல நெறைய தப்பு பண்ணியிருக்கலாம். நமக்கு அது தெரியாம இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அது கம்பேர் பண்ணி, ஓகே இதுதான் அந்த இடத்துல தப்பாச்சோ! ஆர் இது நம்ம கரெக்ட்டா பண்ணியிருக்கோம் இதுவரைக்கும் அப்டின்ட்டு வந்து ரிலேட் பண்ண முடிஞ்ச ஒரு டாபிக் இமெயிலா இருந்தது. ஸோ அந்த விதத்துல எனக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நான் வந்து இப்டி ஒரு சர்டன் டாபிக்ஸ் வர்றப்ப எனக்கு வந்து ஓகே, பெர்ஃபெக்ட்டா நம்ம வந்து இதுதான் நம்ம எதிர்பார்த்தோம். அது கரெக்ட்டா கிடைச்சது. ஒரு பதில் தேடலோட வந்து நான் இங்க ஒரு சில டாபிக்ஸ்ல உட்கார்ந்தேன். எனக்கு அவரு சொல்றப்பயே ஓகே, பதில் என்ன அப்டிங்கிறதுக்கு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். கரெக்ட்டா அந்த பதில் அப்டி டூ த பாயிண்ட் அப்டி கிடைச்சது. நெறைய டாபிக்கு. ஸோ அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இந்த 2, 3 வீக்ஸ் உட்கார்ந்த அதுல அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா இருந்தது.